தங்க தூண்டில் தங்க மீன் பிடிக்கிறதா ஐதீகம். அதுக்காக இந்த குளம் அமைப்பு இருக்கும். இதில் தான் தங்க மீனை போட்டு ஒரு 2 நிமிடங்களில் தங்க மீனை எடுக்கிறதா ஐதீகம். மழை காலத்தில் ஃபுல்லாக ஒரு 2 படிக்கட்டு 1 படிக்கட்டு தான் காலி இருக்கும். அந்த வெயில் ஏற கொஞ்சம் குறையும். ஆனால் வந்து தண்ணின்றது இப்போ போன வாரம் இறக்கிற வரைக்கும் கூட அந்த படிக்கட்டு வரைக்கும் இருந்துச்சு. அது இன்னும் இது எவ்வளோ ஆகுதுன்னு தெரியாது. ஆனால் படி போயிட்டே தான் இருக்குது. நம்ம படியை பிரேக் பண்ணி மேலே ஏறி இருக்கும். கண்டினியூட்டிக்கே போயிட்டு இருக்குது. எவ்வளோ ஆகுன்றது இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. 2வது கிணறு வந்து இந்த கட்டிட அமைப்புடைய பாதி அளவு வந்து கட்டியிருக்காங்க. கட்டி அதை அப்படியே நிறுத்திட்டு இருக்காங்க. 3ஆவதாக அமைச்ச கிணறு தான் இந்த கிணறு. யாழி மேலே வந்து வீரர்கள் அமர்ந்திருக்க மாதிரியான காட்சி வந்து அந்த கிணறுடைய உள்புறம் இருந்து பார்த்தீங்கன்னா அதே சிற்பங்கள் தான் இருக்குது. வெளிப்புறம் இருந்து பார்த்தாலும் அதே சிற்பங்கள் தான் இருக்குது. மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் நகரத்துக்கு தான் வந்திருக்கோம். பொதுவாக காஞ்சிபுரம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இது ஒரு கோயில்கள் நகரம், நிறைய கோயில்கள் நிறைந்த ஒரு நகரம். காஞ்சியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில், வரராஜ பெருமாள் கோயில், இப்படி பல கோயில்கள், காமாட்சி அம்மன் கோயில், இப்படி பல கோயில்கள் சூழ்ந்த ஒரு பெரிய நகரம் தான் காஞ்சி. பாரவி குறிப்பிடுற மாதிரி நகரேஷு காஞ்சி அப்படின்னு சொல்லுவார். அதாவது நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த காஞ்சிபுரம் நகரத்தில் ஏராளமான தொல்லியல் சிறப்புகளும் கோயில்களும் இருந்தாலும் கூட இன்றைக்கி இந்த மண்மரபு நேயர்களுக்காக நாங்கள் ஒரு புதிய ஒரு தகவலோடு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஞ்சிபுரத்துக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து நடவாவி கிணறு அப்படின்னு ஒரு கிணறை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கிணறு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த கிணறு எதுக்காக அமைச்சாங்க, அந்த கிணறுக்குள்ளே அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது, அப்படி என்ன அதிசயங்கள் இதில் நிறைஞ்சிருக்கு, இந்த கிணறு பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து இன்றைக்கி நம்மோடு பேசுகிறதுக்காக இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தினுடைய காப்பாட்சியர் திரு உமாசங்கர் ஐயா அவர்கள் வந்து நம்முடைய இன்றைக்கி வந்திருக்காங்க. வாங்க இன்றைக்கி போய் பார்ப்போம் அந்த கிணற்றில் அப்படி என்ன அதிசயங்கள் இருக்குது, அந்த கிணற்றில் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது, அந்த கிணற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படின்றத பற்றி நமக்கு நிறைய விரிவான தகவல்களை உமாசங்கர் ஐயா அவங்க தர இருக்காங்க. போய் பார்க்கலாம் வாங்க. மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயங்கார் குளம் அப்படிங்கிற ஊரோட எல்லை பகுதியும் புஞ்சரசந்தாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரோட தொடக்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்திருக்கிறோம். இதுதான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு சிற்ப தொகுதிகளோடு இருக்கக்கூடிய ஒரு நீராழி மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம். இது நீராழி மண்டபம் அப்படிங்கிற சொல் வந்து பார்த்திங்கன்னா பல புராணங்கள்லேயும் இலக்கியங்கள்லேயும் இருக்குது. பொய்கை அப்படின்னு சொன்னால் இறைவனால் உருவாக்கப்பட்ட நீர்நிலைக்கு பொய்கை அப்படின்ற பேரை குறிப்பிட்டிருப்பாங்க. தேவர்களால் உருவாக்கப்பட்ட நீர்நிலைக்கு வாவி அப்படின்னு பேர், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நீர்நிலைக்கு குளம் அப்படின்னு பேருங்க. இது வந்து நடவாவி கிணறு அப்படின்னு பேர். ஒரு கிணறும் இல்லை குளமும் இல்லாமல் ஒரு வடிவமைப்பில் இருக்கும். கிணறு மாதிரியான அமைப்பு, ஆனால் எப்போ குளத்தில் எப்பயும் தண்ணி இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே மூழ்கப்பட்டிருக்கும். அந்த மண்டபமே வந்து நீராழி மண்டபமே முழுவதுமாக வந்து நீரால் சூழப்பட்டிருக்கும். வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கிறோம். சித்திரை முழு நிலவு அன்றைக்கும் அதுக்கு மறுநாள் மட்டுமே நீங்கள் வந்து இந்த பகுதியை பார்க்க முடியும். மற்ற நாட்களில் இது நீரால் ஃபுல்லாகவே மூழ்கி இருக்கும். அந்த வகையில் சிறப்பு வாய்ந்த அந்த இடத்துக்கு உங்களை எல்லாம் வரவேற்பது பெரிய மகிழ்ச்சி. வணக்கம், என்னுடைய பேர் வந்து சக்தி விநாயகம். நான் ஐயங்கார் குலத்தை சேர்ந்தவன். இந்த நடவாவி கிணறு அப்படிங்கிறது என்னென்னா வந்து ஒரு கட்டிடக்கலையோட சிறப்பாகவே சொல்லலாம். என்னென்னா பூமிக்கு அடியில் ஒரு மண்டபத்தோட கூடிய ஒரு கிணறு. படிக்கட்டு வந்து 27 படிக்கட்டில் 27 ராசிகளை நட்சத்திரங்களை குறிக்கிற மாதிரியான படிக்கட்டுகள் 12 ராசிகளை குறிப்பதற்காக ஒரு 12 மண்டபம் தூண்களோடு இருக்குது. இந்த நடவாவி கிணறுடைய சிறப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிணத்துக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. உள்ளே பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக தெரியுது. கிணறு வந்து ரொம்ப ஆழத்தில் இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் தண்ணி இல்லை அப்படின்றதால நம்ம ரொம்ப தைரியமாக போயிட்டுருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. தண்ணி ஒரு பாதி இருக்குது. தண்ணி ஒரு பாதி அளவுக்கு தண்ணி இருக்குது இன்னமும். எப்பயுமே தண்ணி இதுவரை இருக்குமா சார்? மழை காலத்துல உள்ள ஒரு 2 படிக்கட்டு 1 படிக்கட்டு தான் காலி இருக்கும். அந்த வெயில் ஏற கொஞ்சம் குறையும். ஆனா வந்து தண்ணின்றது இப்போ போன வாரம் இறக்கிற வரைக்கும் கூட அந்த படிக்கட்டு வரைக்கும் இருந்துச்சு. மேல ஒரு 3 படிக்கட்டு வரைக்கும் குறைவா இருந்துச்சு.
இப்போ தண்ணி இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்க இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா முழுமையாக தண்ணி இருந்த இடம். இப்போ தண்ணியை வந்து மோட்டர் வச்சு இறைச்சதுக்கு பின்னாடி இப்போ நம்ம இறங்கி நடந்து போயிட்டு இருக்கோம். இப்பவுமே கூட உள்ள தண்ணி இருக்கு. இதுக்கு உள்ளேயே ஒரு படிக்கட்டு இருக்கு. கண்டினியூட்டி படிக்கட்டு போயிட்டு இருக்கு. 9 படி இருக்கு. இதுக்கு கீழே என்ன படிக்கட்டு இருக்கு. ஒரு வழியாக நம்ம படிக்கட்டில் ஏறி இறங்கி இந்த நடவாழி மண்டபத்துக்குள்ளே கிணத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். உள்ளே பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. மண்ணுக்கு அடியில் இவ்வளோ ஆழத்துக்குள்ளே எப்பயுமே நம்ம கிணறு இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறது உண்மையில ரொம்ப வியப்பாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரதராஜ பெருமாளை கொண்டு வந்து சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு, சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு சாமியை கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சு, சாமியை வந்து அலங்காரம் பண்ணி உட்கார வச்சு தங்க தூண்டில் தங்க மீன் பிடிக்கிறதா ஐதீகம். அதுக்காக இந்த குளம் அமைப்பு இருக்கும். இதில் தான் தங்க மீனை போட்டு ஒரு 2 நிமிடங்களில் தங்க மீனை எடுக்கிறதா ஐதீகம். வரதராஜ பெருமாளை இங்கே கொண்டு வந்து வைப்பாங்க. அடுத்த நாள் சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் இங்கே இருக்கக்கூடிய சஞ்சீவராயர் கோயிலிருந்து ராமர், லட்சுமணர், சீதை 3 பேரும் வந்து இங்கே காட்சி கொடுப்பாங்க. இந்த ஊர் மக்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. அந்த நிகழ்வுகள் இந்த மண்டபத்தில் நடக்குது. இதுக்கு முன்னாடி பழைய ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த நீரை இப்போ மோட்டர் வச்சு இறக்குறாங்க. அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய தண்ணியை ஏத்தம் இறச்சி தான் வெளியில் ஊற்றணும். அப்படி தான் எடுத்துருக்குறாங்க. அந்த ஏத்தம் இறச்சி வெளியில் ஊற்றுறதுக்கான தண்ணி போகக்கூடிய வழிகள் 2 வழிகள் மேலே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தூண்கள் 12 தூண்கள் இருக்கும். 12 ராசியை குறிக்கிறதுக்காக 12 தூண்கள் இருக்கும். இதில் இவங்க வைணவத்தை சார்ந்த குறிப்புகள் நிறைய இருக்கும். கிருஷ்ணரோட வாழ்க்கை வரலாறுகள் இங்கே இருக்கும். கிருஷ்ணர் குழந்தையா தவழ்ந்து கிருஷ்ணரோட அந்த கோவர்த்தன மலையை தூக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே இருக்கும். கிருஷ்ணர் வந்து அவதாரங்கள், அவரோட அவதாரங்களில் ராம அவதாரத்தை இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து சஞ்சீவராயர் இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப விருப்பமான ராமரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வகையில் ராமரோட சிற்பங்கள் ஒவ்வொரு தூண்லையுமே இருக்கும். நீங்கள் மற்ற நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நீர் நிரம்பி இருக்கும். இந்த ஒரு நாளில் மட்டும்தான் உங்களுக்கு முழுமையாக உள்ளே இறங்கி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நிச்சயமாக மண்மரபு நேயர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு நாள், அதாவது இந்த சித்ரா பௌர்ணமி நாள்லையோ அல்லது அதற்கு முந்தைய நாள், அதற்கு மறுநாள், இந்த மாதிரியான ஓரிரு நாட்களில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த நீராழி மண்டபம், இந்த நடவாவி மண்டபம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த மண்டபத்துடைய முழு தோற்றத்தையும், இந்த தூண்கள் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லேருந்து இதனுடைய உள் அமைப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தரை மட்டத்திலேருந்து ஒரு 30 அடி ஆழத்துக்கு, 30 அடி ஆழத்துக்கும் கூடுதலாகவே இருக்கும். ஒரு 30 அடிக்கு கீழே ஒரு பெரிய அளவில் ஒரு மண்டபத்தை உருவாக்கி இதில் இந்த விஜயநகர நாயக்கருடைய காலத்தை சேர்ந்த இந்த தூண்கள் இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சிற்பங்கள். எந்நேரமும் நீருக்குள்ளேயே மூழ்கி இருக்கக்கூடிய இந்த சிற்பங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கிறது இந்த கிணத்துக்குள்ளே தான் நடந்துட்டு இருக்கோம். எப்பயுமே தண்ணி, இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நீர் வற்றாமல் இருக்கும். ஒரு நல்ல ஊற்று இருக்கக்கூடிய ஒரு கிணறு தான். இந்த நாட்களில் மட்டும்தான் பிரத்யேகமாக வந்து மோட்டார் பம்புகளை வச்சு இந்த நீரை வந்து வெளியேற்றுறாங்க. கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடவாவி கிணறை நீங்கள் வந்து நிறைய ஊடகங்களில் பார்த்துருக்கலாம். அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் கடவுள் அப்படின்னு இயக்குனர் பாலாவுடைய திரைப்படம் ஒன்று பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணற்றுக்குள்ளே தான் அந்த பிச்சை எடுக்கிறவங்கலாம் வந்து உள்ள நிறைய உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி பார்த்துருப்பீங்க. அது இந்த கிணற்றை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் தான் முற்றிலுமாக அந்த பிச்சை எடுக்கிறவங்கலாம் வந்து அடைச்சி வச்சிருக்க மாதிரியான ஒரு காட்சியை வந்து ஒரு வடிவமைச்சிருப்பாங்க. அந்த காட்சி எடுக்கப்பட்ட இடமும் கூட இந்த நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நடவாவி கிணற்றுடைய மண்டப பகுதி தான் முழுமையாக வந்து அந்த காட்சிக்கு பயன்படுத்தியிருப்பார் இயக்குனர் பாலா அவர்கள். இந்த மண்டபம் முழுக்க தண்ணி இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை, தண்ணியெல்லாம் முழுமையாக இறைச்சிருக்காங்க. இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இந்த மண்டபத்துடைய தூண் அமைப்பு, இதனுடைய வேலைப்பாடுகள், இந்த தூண்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு நிச்சயமாக இது வந்து ஒரு விஜயநகர நாயக்க மன்னர்களுடைய காலத்தில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த தூண்களோட அமைப்பு, இந்த தூணில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட இன்னிலிருந்து நிச்சயமாக ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மண்டபம் வந்து கட்டப்பட்டிருக்கும் அப்படின்றதுல எந்த ஐயமும் இல்லை. பாருங்கள், இப்போ இது முழுதும் வந்து தண்ணிக்குள்ளே இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த சித்ரா பௌர்ணமி திருநாளில் நடக்கக்கூடிய இந்த விழாவிற்காக முற்றிலுமாக இதிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ இந்த கிணறு இதுக்குள்ளே, இந்த மண்டபத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆழமான கிணறு பெருசாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இன்னமும் அதுக்குள்ளே இன்னொரு 10-15 அடிக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இயற்கையான ஊற்று அமைஞ்சிருக்கு இதில். இந்த ஊற்று நீர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் ஒரு 4-5 நாட்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது முழுமையாக இந்த மண்டபம் வந்து
நிரம்பிடும் அப்படின்றது இந்த ஊர் மக்கள் சொல்கிறது நமக்கு இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறதுலேருந்து நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம நிறைய ஊடகங்களில் பார்த்துருப்போம். எப்பயுமே இந்த மட்டம் அளவுக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி நிரம்பி இருக்கிற நிலையை தான் நிறைய நேரங்களில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த ஓரிரு நாட்களில் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த மண்டபத்தினுடைய முழுமையான அழகை பார்க்க முடியும். 12 ராசிகளுக்கான மண்டப தூண்கள், ஒவ்வொரு தூண்லையும் பார்த்தீங்கன்னா அற்புதமான வைணவத்தை சிறப்பிக்கிற மாதிரியான தூண்கள், ஒவ்வொருடைய பெருமாளுடைய அவதாரங்கள், கிருஷ்ணருடைய அவதாரங்கள், கிருஷ்ணர், பெருமாள், அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர், இது மாதிரியான அவர்களுடைய தொண்டர்கள் எல்லாருடைய சிற்பங்களையும் வந்து இந்த தூண்களை பார்க்கலாம். 12 ராசிகளுக்கான தூண்களாக இதை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே பார்க்குற இந்த இடம் தான் வந்து வரதராஜ பெருமாள் எழுந்தருளக்கூடிய ஒரு மண்டபம். இந்த மண்டபத்துக்கு கிணத்துக்குள்ளே ஒரு மண்டபம், மண்டபத்துக்குள்ளே ஒரு மண்டபமாக இந்த மண்டபத்தை வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே தான் எழுந்தருள இருக்கிறோம் வரதராஜ பெருமாளை. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஐயங்கார் குலத்திலே இருக்கிற சீதா பிராட்டியார் சமேத ராமரும் லக்ஷ்மணரோடு இங்கே எழுந்தருள்றாங்க. அது வந்து சனிக்கிழமை அன்றைக்கி, அதாவது சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வந்து சீதா பிராட்டியோரும் இங்கே ராமபுரான் எழுந்தருள்றார். அதுக்கான மண்டபமும் இந்த மண்டபமாக இருக்குது. நீங்கள் கிணத்துக்குள்ளே மண்டபம் தான் நம்ம கேள்விப்படும், மண்டபத்துக்குள்ளே ஒரு மண்டபம் அப்படிங்கிறது வந்து இது ஒரு ஆச்சரியமான ஒரு அமைப்பாக தான் இதை பண்ணி வச்சுருக்காங்க. அது இன்னும் இது எவ்வளோ ஆகுதுன்னு தெரியாது, ஆனால் படி போயிட்டே தான் இருக்குது. நம்ம படியை பிரேக் பண்ணி மேலே ஏறி இருக்கோம், கண்டினியூட்டிக்கே போயிட்டு இருக்குது. எவ்வளோ ஆகுன்றது இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, தெரியல. என்னன்னா சுத்தம் பண்ண ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சுத்தம் பண்ணாங்க. சுத்தம் பண்ண ஒரு குறிப்பிட்ட அளவு மேலே சரி போதும் அப்படின்னு விட்டுட்டாங்களே தவிர்த்து இந்த கட்டிடத்தோடைய எண்டு வரையும் யாரும் போல. இதுவரையிலும் இந்த முழுமையான ஆழம் எவ்வளோ இருக்குன்ற அளவுக்கு இது வரைக்கும் சுத்தப்படுத்தி பார்க்க முடியல. இன்னும் அப்போ இன்னும் டெப்த்து நிறைய இருக்கு, இன்னும் ஆழம் இருக்கு. சொல்லுவாங்க 2 கிணறு வந்து கோழி கூசி அது துத்துட்டாங்க. அப்புறம் கடைசியாக பூ வைக்கிற குரல் கேட்டது, அந்த கிணறு தான் தண்ணி இருந்தது, பாதாள வரலும் போவோம் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க. கதை சொல்லுவாங்க. கதை அது எவ்வளோ சென்டிமெண்டான சொல்ல. அப்போ சேவல் வந்து கொக்கரக்கோன்ற ஒரு சத்தம் கேட்டதாகவும், கோயிலுக்குள்ளே தோண்டிய கிணறுல வந்து அது மாதிரி ஒரு சத்தம் கேட்டதாகவும், அதனால் சென்டிமெண்ட்டாக அது வந்து ராசி இல்லை அப்படின்னு அதை விட்டுட்டாங்க. இன்னொரு இடத்துல தோன்றப்போ எண்ணெய் விற்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டதாக ஒரு தகவல். அது கிட்டத்தட்ட இந்த 2வது கிணறு வந்து இந்த கட்டிட அமைப்புடைய பாதி அளவு வந்து கட்டியிருக்காங்க. கட்டி அதை அப்படியே நிறுத்திட்டு இருக்காங்க. 3ஆவதாக அமைச்ச கிணறு தான் இந்த கிணறு. நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஒரு கிணறு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்குறேன் நான். இந்த மாதிரி இன்னும் 2 கிணறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு மண்டபத்தோட கூடிய கிணறு மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இந்த மாதிரி 3 கிணறுகள் இருந்ததாக நமக்கு தகவல் தெரியுது. இந்த ஒரு கிணறு பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இதனுடைய வரலாறை பகிர்ந்துக்கிட்டாங்க. பழைய ஆளுங்கள்லாம் சொல்கிறது தான் அது, நாங்கள் சொல்கிறது. நம்ம மீதி இருக்கக்கூடிய இன்னும் 2 கிணறுகளையும் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கிணறுடைய வெளி தோற்றம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிப்போம் வாங்க. ஏதோ ஒரு கிணத்துக்குள்ள போயிட்டு வர மாதிரி இல்லை, ஏதோ ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட்ல இருக்க பெரிய ஒரு சுரங்கத்துக்குள்ள போயிட்டு வர மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிச்சயமா வந்து பாருங்க. வெளியில இருக்க இந்த மண்டபத்துடைய இந்த வாயில் பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நுழைவு வாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி சிற்பங்கள் தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி 2 பக்கமும் யானையோடு இருக்க மாதிரியான ஒரு உருவம் இருக்குது. அதுக்கு மேலே பெரிய யாழியை காமிச்சிருக்காங்க. இந்த 2 பக்கமும் வாயில் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யாழி மேலே வீரர்கள் அமைஞ்சிருக்க மாதிரியான, இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு யாழி மேலே வந்து வீரர்கள் அமர்ந்திருக்க மாதிரியான காட்சி வந்து அந்த கிணறுடைய உள்புறம் இருந்து பார்த்தீங்கன்னாலும் அதே சிற்பங்கள் தான் இருக்குது, வெளிப்புறம் இருந்து பார்த்தாலும் அதே சிற்பங்கள் தான் இருக்குது. நல்ல அற்புதமான ஒரு வேலைப்பாடு. இப்போ இந்த கிணறுடைய வெளிப்புற தோற்றத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம உள்ள பெரிய மண்டபத்தை பார்த்தோம், ஆனால் இப்போ இங்கே நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிணறு இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு எந்த தடையுமே தெரியாது. வாங்க அப்படியே வெளியில் பார்க்கலாம். இது பாலாற்றுடைய கரையை ஒட்டி அமைஞ்சிருக்கிறதால இயற்கையாகவே வந்து நல்ல நீரூற்று இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ மழை காலங்களில் முழுமையாக இப்போ நம்ம நிற்கிற பகுதி, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிணற்றுடைய மேலே மண்டபத்துடைய மேல் பகுதியில் இருக்கும். இதையுமே நிரம்பி தண்ணி முழுமையாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது. இயற்கையாகவே பாலாற்றின் கரையை ஒட்டி இருக்கிறதால நல்ல நீர் ஊற்று இந்த பகுதியில் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பி வேலியால் மூடி இருக்காங்க. ஏதாவது
யாரும் மேலேருந்து குதித்து அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேறு மாதிரியான அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பாதுகாப்பு கருதி வந்து இதை வந்து பாதுகாப்பான வேலி அமைச்சு வச்சுருக்காங்க. நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது சொன்னோம் இல்லைங்களா, இந்த தண்ணியெலாம் வந்து இவ்வளோ தண்ணி எப்படி வெளியேற்றுவாங்க அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஈஸியாக வந்து ஒரு பெரிய பெரிய எந்திரங்களை மோட்டார்ஸை யூஸ் பண்ணி இதில் இருக்க தண்ணியை எளிமையாக வெளியில் எடுத்துறாங்க. ஆனால் அன்றைய காலகட்டங்களில் இந்த மாதிரி இந்த சித்திரை திருநாள் நாளில் வந்து தண்ணி எப்படி வெளியேற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய 2 தூண்கள் தெரியுதுங்க பாருங்கள். இந்த 2 பெரிய தூண்கள் தெரியுது இல்லைங்களா, இந்த 2 பெரிய தூண்கள் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாய்க்கால் மாதிரி தெரியுது. கல்லுலேயே இங்கே பாருங்கள், கல்லுலேயே எவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்காங்க. கல்லுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வடித்து எடுத்து ஒரு கல்லை வந்து ஒரு பைப்பை பாதியாக வெட்டணும்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக வந்து நம்ம இன்றைக்கி சிமெண்ட்டில் நிறைய இந்த மாதிரி பார்த்துருப்போம். வாய்க்கால் போகிற மாதிரி கல்லுலேயே ரொம்ப அழகாக இதை செஞ்சுருக்காங்க. இப்போ இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தூணில் இருந்து நம்ம ஏற்றம் இறைக்கிறது சொல்லுவோம் இல்லைங்களா, பழைய முறையில் வந்து நீர்ப்பாசனத்துக்கு தண்ணி ஒரு இடத்துலேருந்து எடுத்து வெளியில் விடுறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா நீர்ப்பாசனத்துக்கு, அந்த மாதிரியான ஏற்றம் இறைக்கக்கூடிய முறையை பயன்படுத்தி, அதாவது கவலை இறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, நமக்கு கிராம பகுதியில் இருக்கிறது தெரியும், கவலை இறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்களை வச்சு முழுமையாக இதில் இருக்கக்கூடிய நீரை கவலை மூலமாக வெளியேற்றி இங்கேருந்து இந்த தண்ணி எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து இந்த பைப்லைன் வழியாக வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 தூண்கள் இடையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவலையை வந்து ஏற்றி தெரிச்சிருப்பாங்க. அப்படி போயிட்டு அழகாக வெளியில் வந்திருக்கும். இந்த தண்ணி இங்கேருந்து அப்படி ஆட்கள் அது மேலே ஏறி நடந்தாங்கன்னா தண்ணி அது உள்ளே போயிட்டு அங்கேருந்து எடுத்து திரும்ப வெளியில் கொண்டு வரும். இந்த தண்ணி வெளியில் ஊற்றுறது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இயற்கையாக இங்கே ஒரு அழகாக ஒரு தொட்டியை கொண்டு வச்சுருக்காங்க. அந்த ஏற்றத்துலேருந்து வர நீர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தொட்டியில் விட்டுருக்காங்க. இந்த தொட்டியிலேருந்து ஒரு அவுட்லெட் இப்போ பாருங்க, ரொம்ப அழகாக இந்த தண்ணியை இதிலேருந்து வெளியில் கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. உண்மையிலேயே வந்து தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரியம், இந்த கலாச்சாரம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அற்புதமான ஒரு அறிவியல் தொழில்நுட்பம். இன்றைக்கி இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு கட்டிட அமைப்பை உருவாக்க முடியுமா, இந்த மாதிரியான ஒரு கற்களை கொண்டு ஒரு கிணற்றை உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் ரொம்ப அற்புதமாக எந்த விதமான அதிநவீன இயந்திரங்கள்லாம் இல்லாத காலகட்டத்திலேயே ரொம்ப சிறப்பான ஒரு அறிவு பெற்றவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு சான்று தான் இந்த நடவாவி கிணறு அப்படின்னு சொல்லணும். வாங்க இன்னும் இந்த மாதிரி இன்னும் 2 கிணறுகள் எங்கே இருக்குன்றதை தேடி கண்டுபிடிக்கும். மின் மோட்டரோ இல்லை இது மாதிரியான வாய்ப்புகள் இல்லாத காலத்தில் இந்த சித்ரா பௌர்ணமி 1 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே ஏற்றம் மூலமாக மேனுவலாக பண்ணக்கூடிய மனித ஆற்றல் பயன்படுத்தி ஏற்றம் மூலமாக இறக்கிறதுக்காக தான் இந்த 2 தூண்களும் அதுக்கான 2 கால்வாய் மாதிரி வச்சுருக்காங்க. அது வழியாக வந்து நீரை இறைச்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலமாக இந்த பணிகள் செஞ்சால் தான் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி வரதராஜ பெருமாளோ அடியார் பெருமக்களும் உள்ளே போகிறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக. இப்போ இந்த பணியை யார் செய்கிறது? இப்போ இந்த தண்ணியை வெளியேற்றது இந்த மாதிரியான பணிகளை உங்கள் உள்ளூர் மக்கள் மேற்கொள்ளும்? உள்ளூர் மக்கள் தான் வந்து அடியார் பெருமக்களோட கூட சேர்ந்து உள்ளூர் மக்கள் தான் செய்கிறாங்க. நிச்சயமாக நம்ம இந்த நேரத்தில் இந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இவ்வளோ ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு முறை ரொம்ப அற்புதமாக இதை சுத்தம் செஞ்சு இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது தெரியும், 1 ஆண்டு கழித்து இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வெளியேற்றிருக்காங்க அப்படின்றதுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்லா வந்து தூய்மையாக வச்சுருக்காங்க. அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் இதுக்கும் பேரலாக இருக்கும். இது ஒரு மிராக்கல் தான். அது அப்போ வந்து எந்த டெக்னாலஜி இல்லாமல் இந்த வந்து டெவலப் பண்ணது வந்து ரெக்கார்ட் பிரேக். இதெல்லாம் வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து அந்த இது பண்ணுறது வந்து இந்த தண்ணி இது வரைக்கும் வத்தந்தே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஊருக்கு பெரிய ஒரு பெருமை, ஒரு மகிமை அதுதான். இந்த ஒரு நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருந்துச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். எங்களுக்குமே மண்மரபு டீமுக்குமே வந்து ரொம்ப ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. ஏன்னா நிறைய கோயில்களை பார்த்துருக்கோம், நிறைய பெரிய பெரிய கோயில்கள்லாம் போயிருக்கோம், நிறைய கல்வெட்டுகளை தேடி சுற்றி அலைஞ்சிருக்கோம், நிறைய புராதன சின்னங்களை தேடி அலைஞ்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு புதுவிதமான ஒரு கிணற்றுக்குள்ளே பயணித்தது எங்களுக்குமே ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. மண்மரபு நேயர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய மண்மரபு நேயர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து மண்மரபு சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.